ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து நியூமராலஜி பார்க்குறது அப்படின்றது வந்து கேட்குற எல்லாருக்குமே நீங்கள் நியூமராலஜி பார்க்குறது இல்லை. அது நாங்களுமே பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில். அதுக்கு வந்து இறைவனுடைய உத்தரவு வேணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இவங்களுக்கு தான் பார்க்கணும், இவங்களுக்கு பார்க்க முடியாது, இவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இல்லையா? யாராருக்கெல்லாம் பார்ப்பீங்க, யாராருக்கெல்லாம் இந்த நியூமராலஜி அப்படின்றது நீங்கள் பார்க்க மாட்டீங்க சார்? அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஆமாம், ஏன்னா இதை சொல்லணுன்றதுக்காகவே சொல்ல வரேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு இன்றைக்கி லைனில் இருக்காங்க. உத்தரவு வரல சொல்கிறேன். ஐயா, இதையே சொல்லிட்டு இருக்கிறேன், 6 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நான் 1.5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், எப்போ தான் வரும், ஏதாவது எங்களுக்கு அதுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க. சரி, இருந்தாலும் சில பேருக்காக அது மாதிரி இருக்குது அதில். ஏன்னா நான் இப்போது நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறது தான். நான் ஏற்கனவே ஒருத்தர் பார்க்குறேன்னாக்கா அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, இருந்தாலும் பார்க்குறேன். அதுமாதிரி உங்களுக்கு பார்க்கலன்னும் போது பார்க்கக்கூடாதுன்றது இல்லை, உத்தரவு வரணும். அது ஏன் எதுக்குன்றது என்னால் எல்லாத்துக்கும் சொல்ல முடியல. நம்ம நிகழ்ச்சி மூலிமா சொன்னால் எல்லாத்துக்கும் ஓஹோ இதுதான் காரணமா, இப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ இந்த நியூமராலஜி என்பது யாரெல்லாம் பார்க்காத சொல்ல, இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஃபார்மல் நியூமராலஜி மட்டும் பார்த்திங்கனாக்கா அது சுயம்பாக வந்தது அப்படின்னாக்கா ஆக்சுவல் சொல்லிக்கலாம், நான் தான் கண்டுபிடிச்சேன், அதுதான் உண்மை. ஆனால் நான் அதையும் சுயம்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிருக்கு. ஆமாம், இந்த ஃபார்மெட்டுங்கிறது ஒரு ஃபார்முலா. ஏன்னா மனுஷனுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலாவே கிடையாது. யாருக்கு நம்ம வாழ்கிறது இப்படி தான் அப்படி தான் எதனா ஒரு ஃபார்முலா இருக்கா? இல்லை, யாருக்குமே உலகம் ஃபுல்லாக எந்த மனிதனும் கிடையாது. நீ இதுதான் படித்தா இதுதான் வேலை செய்யணும், நீ இதுதான் படித்தா இந்த தொழில் தான் பண்ணணும், நீ இப்படி படிச்சின்னா இப்படி தான் வாழணும், அப்படிலாம் ஒரு ஃபார்முலாவே படிக்கிறோம், வேலை செய்கிறோம், போகுது, சந்தர்ப்பம் கிடைச்சா பெரிய ஆள் ஆகிடுறோம். இப்படி தான் வாழ்க்கைங்கிறது. ஆனால் ஃபார்மல் நியூமராலஜிக்கு அதையும் தாண்டி ஒரு ஃபார்முலாவை வகுத்துட்டிங்கனாக்கா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டுட்டு இப்படி தான் லைஃப் போகுங்கிறது. அதுக்கு தான் ஃபார்மெட் கண்டுபிடிச்சது. இந்த ஃபார்மெட்டுடைய சீக்ரெட்டு அதுதான். அதை தான் எல்லோரும் புரிஞ்சிக்கு வரணும். நம்ம அதை ரிட்டனாகவும் எழுதி தருவோம், தைரியமாக சொல்லலாம். நீங்கள் இதை பார்க்குறீங்க, லைஃப் இப்படி தான் போகும், இதை நோக்கி தான் போகும், மாறாது. இப்போ குழந்தைகளே பார்க்குறாங்க, உங்கள் குழந்தை பிற்காலத்தில் டாக்டர் ஆகும், டாக்டர் தான் படிக்கும். டாக்டராக படித்ததுக்கப்புறம் அது எப்படி நான் இருக்கணும், அது தேவையில்லை. டாக்டர் படித்தா அது நல்லா தானே இருக்கும், டாக்டர் ப்ரொஃபஷன் தானே இருக்குது. அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவனையும் எழுதிடுவோம். ஆமாம், ஷுல் பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம போய் விளக்கமாக கொடுக்க முடியும், அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பை பர்த்லேயே எழுதி விட்டுருவோம். அதுமாதிரி அதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்மெட்டை தான் ஃபார்மல் நியூமராலஜி சொல்கிறோம். இது சுயம்புன்னு சொல்லிட்டோம். அப்போது சுயம்பாக எது ஒன்று இருக்கோ அதுக்கு பொதுவாகவே சக்தி இருக்கும். இப்போ கடவுள் கூட இருக்கிற லிங்கம் இருக்குது. பொதுவாகவே சிவபெருமானது யாரை கூப்பிட்டாலும் இதாக இருக்கும். ஆனால் சுயம்பாக ஒரு லிங்கம் வந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த பவரும் கிடையாது. இது சுயம்பு கிடைக்கிற மரியாதை. அதனால தான் ஃபார்மெட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் பார்க்கணும், யார் யாருக்கெல்லாம் அப்படி போடும்போது சில பேருக்கு உடனே கொடுங்கன்றோம், உடனே பார்ப்பேன். சில பேருக்கு வெயிட் பண்ணணும் சொல்லுவோம். அப்போ இதில் யார் யாருக்கெல்லாம் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறது. அப்படி பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு. எனக்கு பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது, அது மீறி பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், அதனால தான் பார்க்குறது இல்லை. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தரவு வரல அப்படின்னாக்கா எங்களுக்கு முன்கூட்டி சொல்லிடுறோம். பொதுவாக சில பேருக்கு இது பொதுவாக இப்போ சொல்ல போகுது, அது உத்தரவு வருதுங்கிறது அது விட்டுருங்க, அது என்னோட சார்ந்தது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் மீது நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபார்மல் நியூமராலஜி ஒர்க் அவுட்டே ஆகாது. இறைசக்தி, இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதான் இது சுயம்பாக உருவான ஒரு ஃபார்மெட்டு. இது விஞ்ஞானம் ரெண்டும் கலந்துருக்கு. அது இல்லாமல் இது முடியவே முடியாது. அப்புறமா அந்த சிந்தனையே சில பேருக்கு நம்ம தமிழில் சொல்லும், இந்த கோக்குமாக சில பேர் சிந்திப்பாங்க, என்னடா இப்படிலாம் சிந்திக்கிறேன், உன்னால் தான்டா இப்படி சிந்திக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களுக்கும் இந்த ஃபார்மல் நியூமராலஜி ஒர்க் அவுட் ஆகாது, வேலையே செய்யாது. இதையும் தாண்டி சில கர்மாக்கள்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாங்கிறது நம்ம ஏதோ 1 இருக்குது 2 நினச்சிட்டு இருப்போம்.
நான் ஒரு கர்மா கிளாஸை எடுக்கணும்னு வச்சுருக்கிறேன், எடுப்பேன்னு நினைக்கிறேன். அது எடுக்கலாம்னும் போது தள்ளி தள்ளி போகுது. ரீசன் எனக்கே தெரியல. அது அது என்ன இப்போ கர்மா என்ன சொல்ல வருது? ஏன்னா கர்மாங்கிறது வந்து நீ எல்லாரும் நினைக்கிற போல கர்மாலே நல்ல கர்மா இருக்குது, கெட்ட கர்மா இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க கர்மாவை கிரியேட் பண்ணுறது, உருவாக்குறது இருக்குது. பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவும் உள்ளே வந்துடும், பெற்றோர்களுடைய கர்மா உள்ளே வரும், முன்னோர்கள் கர்மாவும் வரும். ஸோ இந்த கர்மாலே வந்துட்டு இன்னும் சில இதெல்லாம் இப்போ அந்த கர்ம கிளாஸில் தான் சொல்லணும்னு வச்சுக்கிறேன். சில கர்மாலாம் தேவையில்லாமல் நீங்கள் எதை தொடக்கூடாதோ அதை தொட்டால் கூட கர்மா வந்துடும். நீங்கள் எதை பேசக்கூடாதோ அதே தொடர்ந்து பேசினா கூட கர்மா உள்ள கனெக்ட் ஆகிடும். இப்படிலாம் நிறைய இருக்குது. அப்போ கர்மாக்கள் உள்ள அதான் இதில் வந்து கர்மாலே பல விதம் சொல்கிறது. தீர்க்கக்கூடிய கர்மா, தீர்க்க முடியாத கர்மா, க்யூரபிள், அன்க்யூரபிள், முடியக்கூடியது, முடியக்கூடாதது, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? அதில் உள்ள ஒரு கர்மாக்கள் உள்ளதை தொடக்கூடாது அப்படின்னா அவங்கள பார்க்கக்கூடாது. அது எப்படினாலும் இருக்கலாம். அது எதுன்னு தெரியாது. அது அந்த நேரத்தில் தான் எந்த கர்மாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்களுக்கு பெண்டிங் வைக்கும். சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உத்தரவு வரட்டும். ஸோ அதுமாதிரி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இப்படி இருக்குது. இன்னும் அப்படியே பட்டியல் கூட நீளம், ரொம்ப வேண்டாம், இதே கூட போதும். காரணம் இதனால் இருக்கும்போது அதனால் உங்களுக்கு அதுவாக இருக்கா இதுவாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அது உத்தரவு வரமாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபார்மல் நியூமராலஜி நான் பார்க்குறதில்ல, நான் பார்க்கவும் மாட்டேன். அது பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சதாலும் நான் பார்க்குறதில்ல. சில பேர் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிக்வெஸ்ட்டே பண்ணாதீங்க என்கிட்ட. காரணம் கேட்டாக்கா ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்கன்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பார்க்கணுன்னு அங்கே ஃபேட் இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறது? கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக அது உள்ளே இருக்கும். ஸோ அதனால் நான் யாருக்கு பார்க்கக்கூடாதுங்கிறத தெளிவாக இதன் மூலம் எல்லாத்துக்கும் சொல்லணுன்றது நினச்சேன், சொல்லிவிட்டு அதனால தான் பார்க்கக்கூடாதுன்றது நினைக்கிறது. ஏன்னா இது வந்து விஞ்ஞானமும் உள்ளது தான் நம்ம ஃபார்மல் நியூமராலஜியுடைய தாற்பயம். இப்போ எல்லாத்துக்கும் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு வந்து கேள்விக்குறியோடே நகர்ந்துட்டு இருந்திருக்கோம். சார்கிட்ட வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறமே ஏன் தள்ளி போகுது அப்படின்னு அதுக்கான காரணத்தை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய நிறைய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.